ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் வஜினை 2.2. நாம நம்ம சேனல்ல இந்தியன் அடல்ட் மூவிஸ் மற்றும் இந்தியன் அடல்ட் வெப் சீரிஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 100% வெளிவந்த தடப்புன்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பார்த்துட்டோங்க. இன்னைக்கு நம்ம இதனோட செகண்ட் எபிசோடு தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடு செம்மையாவே இருக்குங்க, அதனால மிஸ் பண்ணாம பாருங்க. சரி, ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆல் வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன் காட்டும். முக்கியமான விஷயம், பேட் ஸ்டோரியில வீடியோ போட ஆரம்பிச்சாச்சு. அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அதோட லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ரம்யா தாங்க காட்டுறாங்க. அவளோட பெட்ரூம்ல அவ செம்மையான ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பா. அந்த ட்ரெஸ் பார்க்கவே அந்த அளவுக்கு ஹாட்டா இருக்கும். இப்ப என்ன ஆகுதுன்னா, பெட்ல உட்காந்துருந்த நம்ம கார்த்தியை பார்த்துட்டு அவ பொறுமையா நடந்து வரா. இவ நடந்து வர சீன்ஸ் எல்லாம் செம்ம ஹாட்டாவே இருக்கும். வந்தவ என்ன பண்ணுவானா, நம்ம கார்த்தியை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவன் கூட மேட்டருக்கு ட்ரை பண்றா. இப்படியே கார்த்திக்கு மூட் ஆயிட்டு ரெண்டு பேர் சேர்ந்து அந்த இடத்துல செம்மையாவே மேட்டர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும், இவளுக்கு அவனை சரியா பிடிக்காது. அவன் மேட்டர் பண்ணா இவ அதுக்கு ஒத்துழைக்க மாட்டா. ஆனா இந்த சீன்ல கார்த்தியை வச்சு செம்மையா இவ செஞ்சுட்டு இருப்பா. இப்படியே செஞ்சுட்டே இருந்தனா திடீர்னு யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. அது யாருன்னு பார்த்தனா நம்ம ரம்யா தாங்க. அவ கதவு திறந்துட்டு இப்பதான் வரா. அப்பதான் தெரியுது கார்த்தி இதெல்லாம் கனவு தான் காண்டு இருக்கான்னு. இப்ப இவன் வந்த உடனே கார்த்தி சத்தம் போட ஆரம்பிக்கிறான். ஏன்டி நீ நிஜத்துல தான் எனக்கு ஒரு நிம்மதியான ஒரு சுகமான வாழ்க்கை தரமாட்டுற, உன் கூட கனவுல சந்தோஷமா இருக்கலாம் பார்த்தா அதையும் வந்து கெடுக்கிற அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ரம்யா என்ன சொல்றானா, எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு என் கூட சண்டை போடுறதுல உனக்கு ஒரு வேலையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ கத்தும் போது இதுக்கு கார்த்தி என்ன சொல்றானா, நானா காரணத்தை கண்டுபிடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்கேன், கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆச்சு, என்னைக்காச்சும் உன்னால எனக்கு ஒரு முழு திருப்தி கிடைச்சிருக்கா, உன்னை எப்ப மேட்டர் பண்றனோ அப்பெல்லாம் ஏதோ ஒரு பணத்தை கூட பண்ற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலாவே இருக்கு, உன்னை பண்றது பதிலா ஒரு பணத்தை கூட சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டு அவ என்ன சொல்றானா, நீ மட்டும் என்ன கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஒரு நாளாச்சும் என்ன திருப்திப்படுத்திருக்கியா, உன் கூட பண்றதுல ஒரு கிழவன் கூட சேர்ந்து பண்ணலாம், அவனாச்சு என்ன ஓரளவுக்காச்சும் திருப்திப்படுத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்லனா, உனக்கு அந்த அளவுக்கு மேட்டர் மேல அவ்வளவு ஆர்வம் அவ்வளவு வெறி இருந்துச்சுன்னா ஏன் உன் தங்கச்சி வந்திருக்காளே அவ கூட சேர்ந்து பண்ண வேண்டித்தானே அப்படின்னு இவ டப்புன்னு வார்த்தை விட்டுருவா. இதை கேட்ட உடனே நம்ம கார்த்திக்கு செம்மக்கம் வந்து எழுந்து பல்லாருன்னு அவளுக்கு ஒரு அற விட்டோன்னே அவ என்ன பண்ணோம்னா சைலண்டா பெட்ஷீட் போட்டு படுத்து தூங்கிடுவா. கார்த்தியும் அதுக்கப்புறம் அந்த பெட்ல உட்காந்து கொஞ்சம் ஆசுவாசமா ஆகிறான். இப்ப இந்த சீன் எப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல டீனா என்ன பண்றானா, கையில அவங்க அண்ணனோட போட்டோ வச்சுட்டு அவங்க அண்ணி சொன்னதை நினைச்சு பாக்குறா. அவ என்ன நினைக்கிறானா, அண்ணி என்னையும் எங்க அண்ணனை வச்சு சேர்த்து பேசிட்டு இருக்கா, இது எனக்கு தப்பாவே தெரியல, சின்ன வயசுல இருந்து நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்கோம், எனக்கு அண்ணன் மேல ஒரு ஆசை இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஒருவேளை அது காதலா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கா. இப்ப இந்த சீன் கட் பண்ணோடனே இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம கார்த்தி என்ன பண்றானா, அவனோட பெட்ரூம்ல ஆபீஸ்க்காக வேகமா கிளம்பிட்டு போது அங்க வந்த டீனா என்ன பண்றானா, அவங்க அண்ணனோட கண்ணை பொத்திட்டு அண்ணா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது உடனே அவன் என்ன பண்றானா, அவன் தங்கச்சியை மேலே கீழே பார்த்துட்டு இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவன் என்ன சொல்றானா, சொல்லுமா உனக்கு எதாச்சும் வேலை இருக்கா இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவன் என்ன சொல்றானா, ஆமாண்ணா என்னோட கோச்சிங் கிளாஸ்க்கு கொஞ்சம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், அது ஆன்லைன்ல லிங்கா கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணி தான் பண்ணணும், ஆனா என்கிட்ட லேப்டாப்பே இல்லை அப்படின்னு இவ சொல்லும் போது அதுக்கு கார்த்தி என்ன சொல்றானா, என்னோட பேக்ல தான் லேப்டாப் இருக்குல்ல, நீ எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியது தானே, சரி ஓகேவா நானே உனக்கு அதை ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப் எடுத்துட்டு அவளுக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணலான்னு போகும்போது இப்ப இந்த டீனா என்ன பண்றானா, அவனை தப்பான முறையில தொட்டு அவனை லைட்டா உசுபத்த பாக்குறா. ஆனா அவனுக்கு அந்த ஃபீலே இல்லை, ஏன்னா அவனுக்கு அது தங்கச்சி தானே, அவ தொடர்றது அவனுக்கு ஒரு தப்பு மாதிரியே தெரியல. ஆனா இவ அங்க தொட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இதே டைம்ல நம்ம கார்த்தி என்ன பண்றானா, அவளோட ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அப்லோட் பண்ணிடுறான். இப்ப இவ என்ன கேட்கறானா, என்ன நான் முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா உன்னோட ஃபார்மை நான் அப்லோட் பண்ணிட்டேன், ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா ஓகேனா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவ என்ன பண்றானா, அவனுடைய தொடையை தடும் போது அதை பார்த்த கார்த்தி இவ்வளவு ஒரு மாதிரியா பாக்குறான். உடனே அவ பேச்ச மாத்தி என்ன கேட்கறானா, ஆனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசுல விளையாடும் போது எனக்கு கொஞ்சம் அடிபட்டுருச்சு, அது கூட உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அது ஒன்றும் பெரிய காயம் இல்லையே அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். அதுக்கு அவன் என்ன சொன்னா, இல்லடா அது எனக்கு இன்னும் வலிச்சுக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், இந்த பாருங்க பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அவ இடுப்ப காட்டுறா. உடனே அவன் அதை பார்த்துட்டு ஒன்னு அந்த அளவுக்கு தெரியலையம்மா அப்படின்னு இவன் கேட்கறான். உடனே இவன் என்ன சொல்றானா, நீங்க அப்படி பார்த்தா எப்படி தெரியும், அதை கொஞ்சம் தொட்டு பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த கார்த்தி என்ன பண்றானா, அவளுடைய இடுப்பை பிடிச்சி தடவ ஆரம்பிக்கிறான். இது பார்த்த உடனே அவளும் ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறா. இவ இப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது கார்த்தி என்ன பண்றானா, உடனே அங்கிருந்து கை எடுத்துறான். தெரிஞ்சிட்ட டீனா என்ன சொல்லனா, அடைச்ச ஆனா உங்கள்ட்ட நான் சும்மா விளையாண்டேன், எனக்கு அங்கெல்லாம் அடியெல்லாம் அதுவும் படல அப்படின்னு சொன்ன உடனே கார்த்தி என்ன சொன்னா, நான் வந்து ஆபீஸ்க்கு போற டைம் ஆச்சுமா, நீ விளையாடுற நேரமா இது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கார்த்தி அந்த ரூம் விட்டு போன உடனே கொஞ்ச நேரத்துல அந்த ரூம்குள்ள ரம்யா வர ஆரம்பிக்கிற, கார்த்தியோட வைஃப். ரம்யா வரும்போதே உள்ள இருக்கிற டீனாட என்ன கேட்கறாங்கன்னு, என்ன டீனா நீ உங்க அண்ணனும் ஒரு சிறப்பு சத்தமா ஜாலியா இருக்கீங்க போலயே, வரும்போதே இவ்வளவு சத்தம் கேட்குது அப்படின்னு இவ கேட்கும் போது அதுக்கு டீனா என்ன சொல்றானா, ஒண்ணு இல்ல நீ சின்ன வயசுல நாங்க ஒரு சின்ன விஷயமா விளையாண்டுட்டு இருந்தோம், அதை நினைச்சு நாங்க சிரிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு இவ சொல்றா. இப்படி பேசிட்டு டீனா என்ன பண்ணுனா டக்குன்னு அவங்க
அண்ணி மேல கை போடுறா. கை போட்ட உடனே இவ்வளவு நாள் இல்லாத ஃபீலிங் இப்ப அவளுக்கு வர ஆரம்பிக்குது. ரம்யாவுக்கு அது ஒரு புதுசாவே இருக்குது. அவ ரொம்ப சந்தோஷப்பட்டு ஃபீல் பண்ணும்போது இப்ப டீனா இதை பார்த்துட்டு என்ன நீ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ரம்யா என்ன சொல்றானா, இல்ல உன்னுடைய ஃபிங்கர் என் மேல பட்டுதும் அப்படின்னு ஏதோ சொல்ல வந்து உடனே அவ பேச்ச மாத்திரா. என்ன ஃபிங்கர் அப்படின்றீங்க அப்படின்னு சொல்லி டீனா கேட்கும்போது அதுக்கு இவன் என்ன சொல்றானா, இல்லப்பா இன்னைக்கு நான் லேடிஸ் ஃபிங்கர் செய்யலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு டீனா என்ன சொல்றனா, செய்யுங்க நீ அது என்னோட ஃபேவரட் தான் அப்படின்னு சொல்லி இவளும் சொல்றான். இப்ப டீனா என்ன பண்றானா அவங்க அன்னிக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு சரிங்க நீ நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பி போயிடறா. இவ கிஸ் பண்ணதால ரம்யாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உள்ளுக்குள்ள ஏதோ பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி அவ ஃபீல் பண்றா. ஒண்ணு இல்லங்க இவ ஹோமோசெக்ஸ்ல ஈடுபாடு இருக்கு போல. அவளை கிஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னே இவளுக்கு ஒரு மாதிரியாவே மூட் ஆயிடுது. இப்ப இந்த சீன் எப்படியே கட் பண்ணிட்டு ஈவினிங் டைம்ல தாங்க காட்டுறாங்க. நம்ம கார்த்தி என்ன பண்றானா ஆபீஸ் முடிச்சுட்டு வந்து அவன் வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க வந்த இந்த டீனா என்ன பண்றானா அவனோட மடியில வந்து உட்காந்துற. உடனே கார்த்தி என்ன சொல்றானா, என்ன டீனா சின்ன பிள்ளைத்தனமா விளையாண்டுட்டு இருக்க, நீ என்ன குழந்தையான சின்ன வயசுல உட்காந்தா பரவாயில்ல இப்ப பெரிய பொண்ணு ஆயிட்டல பக்கத்துல உட்காரு அப்படின்னு இவன் அவளை பக்கத்துல உட்கார வைக்கிறான். இப்ப இவன் என்ன கேட்கறானா, அண்ணா இது ஸ்மார்ட் டிவி தானே எனக்கு கொஞ்சம் அந்த ரிமோட்டோட ஃபங்க்ஷன் எல்லாம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்ப இவன் என்ன பண்றானா அந்த ரிமோட்ல இருக்க ஃபங்க்ஷன் எல்லாம் ஒன்னொன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே டீனா என்ன பண்ணுவானா அந்த ரிமோட்டை பிடிங்கிட்டு டப்புனு பெட்ரூம்குள்ள ஓடிடுவா. இவனும் பின்னாடி ஓடி போயிட்டு என்ன சின்ன புலத்தனமா ரிமோட் எல்லாம் பிடிங்கிட்டு வந்துட்ட கூடு அந்த ரிமோட் அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க ரெண்டு பேரும் அந்த பெட்ல கட்டி பிடிச்சி உருண்டுட்டு இருப்பாங்க. இப்ப ரிமோட் புடுங்குற சாக்குல ஒழுங்கா தாங்க பிடிட்டு இருப்பான். ஆனா அவன் என்ன பண்ணுவானா அவன் அண்ணனை கட்டி பிடிச்சி தழுவிட்டு இருப்பா. இப்ப இவனுக்கும் அது புரிஞ்சு போயிடுது இவ ஏதோ தப்பு பண்றா போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிமோட் பிடிங்கிட்டு வந்து தனியா நின்னுட்டு நீ ஒன்னும் சின்ன பொண்ணுல கிடையாது இப்ப நீ பெரிய பொண்ணு ஆயிட்ட இது என்ன விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் டீனாவும் மனசுல நினைக்கிறானா இப்படிதான் என்னோட ஃபீலிங் உங்கள்ட்ட சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இந்த ரூமுக்குள்ள இவளோட அண்ணி உள்ள வரா. அவ அண்ணி வந்தனே அவ என்ன கேட்கறானா, என்ன டீனா தலைக்காணியில தூங்கிட்டு இருக்க இந்த தலைக்காணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவளும் இல்ல பரவாயில்ல அண்ணி அப்படின்னு சொல்றா. இப்ப இந்த ரம்யா மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன்னா என்ன உடம்பு இவளை பார்க்கும் போது எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு, இவளுக்கு ஓரளவு கூடமா இல்லாத இருப்பாங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு அவ பக்கத்துல போய் படுத்துட்டு இருக்கும்போது இப்ப இந்த டீனா என்ன பண்றானா அண்ணி நான் தலைக்காணி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி பக்கத்துல போயிட்டு கிஸ் பண்ற மாதிரி போயிட்டு அந்த தலைக்காணி எடுக்கும்போது அவளோட மூச்சு காத்துப்பட்டு இவங்களும் செம்மையா சூடாயிடுறாங்க. இதுல மூடாவனவங்க அவங்க மனசுக்குள்ள நினைச்சு பாக்குறாங்க இவளோட உடம்ப பாக்குறதுக்கு செம்மையாவே இருக்கு இவ கூட சேர்ந்து பண்ணு போல இருக்கு அப்படின்னு இப்ப மனசுக்குள்ள நினைக்க ஆரம்பிக்கிறா. உடனே இதை பார்த்த அவளும் என்ன கேட்கறான் என்ன ஆச்சு நீ என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல உன்னோட படிப்பு எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி நான் கேட்கலாம்னு நினைச்சேன், சரி சொல்லு எப்படி போகுது உன்னோட படிப்பு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவ என்ன சொல்றானா நீங்க படிப்புன்னு சொன்ன பிறகு ஞாபகம் வருது எனக்கு மொபைல்ல ஒரு வேலை இருக்கு நீ அதுல ஒரு லிங்க் அனுப்பிடுவாங்க அது நான் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பி போகும்போது இவங்க அண்ணி என்ன பண்ணானா அவ போறதை பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறா. இவ கூட சேர்ந்து செய்யணும் போல இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் தெரியுது இவளும் ஒரு லெஸ்பியன் தான் போல. இவளுக்கு பெண்கள் மேலதான் ஈர்ப்பு அதிகமா இருக்கு. இப்ப இப்படியே நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த எபிசோடு முடிச்சிருப்பாங்க. கூடி சீக்கிரத்துல நம்ம இதனோட அடுத்த வீடியோ பார்த்ததெல்லாம் இத்துடன் என்னுடைய விருது. நான் உங்கள் மிஸ்டர் பஜனை. தேங்க்யூ கைஸ்.